அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கோம், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நம்ம மூன்றாம் மனிதன் அப்படிங்கிற படத்தோட இதுதான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்ரீநாத் சார் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு டைரக்டர், ஒரு காமெடி அடிக்கிற அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இவங்களை தாண்டி பாக்யராஜ் நடிச்சிருக்காரு, சோனியா அவர்கள் நடிச்சிருக்காங்க, பிராணா அப்படிங்கிறவங்க ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட ராம்தேவ் அப்படிங்கிறவர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி பாடல்களுமே எழுதி நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஸ் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துக்கு மியூசிக் போட்ட அம்ரீஷ் தான் அந்த படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள தான் இந்த படமே இருக்குது. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மூன்றாம் மனிதன் டைட்டிலே வித்தியாசமே இருக்கடா அப்படின்னா படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பகட்ட காட்சியில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கொல்லப்படுறாரு. அந்த கொல்லப்படுறவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த சப் இன்ஸ்பெக்டரோட மனைவி தான் சோனியா அவர்கள். அவங்க வந்து தான் புருஷனை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறப்போ அதே ஸ்டேஷனில் ஒரு அதிகாரியாக இருக்கிறவர் நம்ம பாக்யராஜ் சார், அவர் வந்து படத்தில் மாலை போட்டிருக்காரு. பட் தான் அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் சோனியா அவர்கள் தன்னோட கணவரை அடிக்கடி சந்தேகப்படுற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை நடந்திருக்குது. அதே மாதிரி சோனியா அவர்கள் அவரை ஏன் சந்தேகப்படணும், அதே மாதிரி அவரோட வீட்டுக்காரரான அந்த போலீஸ்காரர் சப் இன்ஸ்பெக்டர் யாராச்சும் வச்சிருந்தாரா இல்லையா, இல்லை இவங்களை 2 பேர் லைஃப் தாண்டி 3ஆவது ஒரு மனுஷன் யார் உள்ள வந்தா இவர் யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தோட கதையே. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ்ஸ்ன்னு சொன்னோம்னா, நம்ம ஸ்ரீநாத் சார் மற்றும் பாக்யராஜ் சார், சோனியா அவர்கள், இவங்க 3 பேர், அது இல்லாமல் ஒரு 2 பசங்க நடிச்சிருப்பாங்க. இவங்களோட ஆக்டிங் எல்லாமே படத்தில் நல்லாவே இருந்துச்சு, நல்லாவே செட் ஆகிருந்துச்சு. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் அப்படிங்கிறது வந்து பெருசாக செட் ஆகலை. பட் இந்த ராம்தேவ் அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு, பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவரும் அவர் தான் சொல்லியிருந்தேன். ஸோ டைரக்ட் பண்ண கதையெல்லாம் கரெக்டு தாங்க சார், பட் இருந்தாலும் திரைக்கதை இன்னுமே நல்லா கொண்டு வந்திருக்கலாம். அதுவும் எல்லா கேரக்டருமே நல்லாவே நடிச்சிருக்கும் போது முக்கியமான கேரக்டர் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணல. அதுவும் சில சீன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு எடுத்துக்க முடியுது. பட் நீங்கள் புதுமுகம் அப்படிங்கிறது எங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, இந்த ட்ரிங்க்ஸிங் சீன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இது செட்டே ஆகலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு பதிலாக இந்த கேரக்டரில் காளி வெங்கட் சாரையோ வேறு யாராச்சும் ஒருத்தர் நடிக்க வச்சுருந்தீங்கன்னா அந்த படம் இன்னுமே கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும். பாக்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே வர்றாரு. ஏன்னா வேறு யாருமே இந்த படம் ஃபுல்லாக வர மாட்டாங்க, அவர் கேரக்டர் மட்டும்தான் ஃபஸ்ட்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே வரும். கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்தாலுமே கூட அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தாலுமே கூட அவர் சில இடங்கள் வந்து ஒரு போலீஸ்கார் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒய்ஃப் கிட்ட பேசுவா, ஏப்பா போனை கட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி திட்டி அவருக்கு அந்த முருங்கா அட்வைஸை தூக்கி சொல்கிற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே. அதே மாதிரி அந்த குடியாரரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் விசாரிக்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இவன் ஒன்றும் தப்பு பண்ணலப்பா, அவன் அனுப்புப்பா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே. இப்படி எல்லா சீனுமே கட்டாக பண்ணியிருந்தாலுமே கூட இவர் படத்தில் ஒரு இன்ஸ்பெக்டராக இல்லாமல் ஒரு ஜட்ஜி பேசுகிற மாதிரி தான் ஒவ்வொரு சீனுமே பேசுகிறாரு. ஸோ தலைவர் வந்து இந்த திருந்தலையே ஒன்றும் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. அதுவும் சிலர்லாம் வந்து ஆக்ஷன் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாருமே விசாரிக்கணுமே தவிர அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, இதெல்லாம் மகா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்காமலே அவங்கள்ட்ட உண்மையை வாங்குற அந்த ஒரு சீன் பாக்யராஜ் சார் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியா இல்லை கோர்ட்டில் ஒரு ஜட்ஜா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸ்ரீநாத் சார் நடிச்சிருப்பாரு, ஒரு டாக்டராக சோனியாவோட ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாரு. இருந்தாலுமே கூட தான் வீட்டில் கிடக்கிற ஒரு டிஷ்யூ பேப்பரில் சளி மாதிரி ஒன்று ஒட்டி இருக்குது, இதை வந்து ஒரு ஆணோட சீமனா அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்கிறதுக்காக தன்னோட நண்பரான ஸ்ரீநாத்கிட்ட சோனியாவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அதை அவர் வேணுன்னே பொய் சொல்லி இது சீமன் தான், சளி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி அவங்க குடும்பத்தில் உள்ள என்ட்ரி ஆகி சோனியாவோட வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிடும்போது அங்கே 2 பசங்க வந்து அந்த சீன்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி பிராணா அப்படிங்கிறவங்க அந்த படத்தோட மெயின் கேரக்டர். ஏன்னா படத்தில் கிளாமர் அப்படிங்கிறதாகட்டும் இந்த கேரக்டர் எப்படி எடுத்து நடிச்சுக்குவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இவங்களை இந்த படத்தை தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். இன்னும் அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. படத்தில் ஒரு மெயின் ரோலாகவே அவங்களுமே இருந்திருக்காங்க. அவங்க கேரக்டர் படத்தில் சூப்பராக இருந்துச்சு. எத்தாண்டி சொல்லணும்னா சோனியா அவர்கள் சும்மா ஒரு கேமியா மாதிரி ஒரு 10 சீனுக்குள்ளே தான் வருவாங்க. அவங்க கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுலேயும் சொல்ல போனால் இந்த படத்தில் இவங்க சொல்ல வந்த கதையை ஒரு புருஷனும் ஒரு மனைவியும் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களோட எதிர்காலம் வந்து தப்பான வழியில் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த படத்தில் தெளிவாகவே டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காங்க. இது ஒரு 2 மணி நேரம் படத்துக்குள்ளே சொல்லியிருக்கலாம், இவங்க 2000 மணி நேரம் இழுத்துருக்காங்க. பட் இந்த சமூகத்துக்கு இது தேவையான மெசேஜ் தான். அதாவது புருஷனு முன்னாடி தாண்டி ஒருத்தர் வேற ஒருத்தர்கிட்ட போயிடக்கூடாது அப்படிங்கிறத அச்சக்குன்னு பச்சைக்குன்னு சுற்றி சொல்லாமல் நேரடியாகவே படத்தில் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் படத்தில் வந்து நிறைய பேட் வேர்ட்ஸ் அப்படின்னு இல்லாமல் சில வார்த்தைகள் நேரடியாகவே பேசியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் நடக்குதாடா அப்படின்னு தாண்டி இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான். பட் இருந்தாலும் ஒரு 2 பசங்களோட லைஃப்பில் அவங்க ஏன் அப்படி குற்றவாளி ஆனாங்க அப்படிங்கிறத கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது
ஓ, இதை சொல்கிறதுக்கு தான் டேரக்டர் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னால் சொல்லிட்டே போகலாம். இந்த படத்தில் எல்லாமே ஓகே தான், மேக்கிங் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஒரு நல்ல கதை தான். பட் அது அடல்ட் கண்டென்ட்டாக யூபிஐ சென்சார் வாங்கியிருந்தாலுமே கூட எனக்கு தெரிஞ்சு இது சென்சார் கொடுத்துருந்தாலும் கூட தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சமூகத்துக்கு தேவையான கதை, திரைக்கதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் பண்ணியிருக்கலாம். கேரக்டர்ஸ், ஒரு சில கேரக்டர்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கும்போது அவங்க சரியாக நடிகலை அப்படிங்கிறது படம் பார்க்கும்போதே தெரியுது. ஒரு நல்ல கதையை நல்லா கொண்டு வர மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து இது வந்து குழந்தைங்க, பெண்கள்லாம் அந்த படத்தை பார்க்கணும். அடல்ட் வயலன்ஸ் நிறையா இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அனைவரும் விடுபடுகிறேன். நன்றி.